அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய திருப்பாதத்தில் நாம் கடந்து வந்து ஆண்டவருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கும்படியாக தேவன் நம்முடைய ஜீவகாலத்தை கூட்டி கொடுத்தபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மட்டும் நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்ற பிரகாரம் நாம் இந்த உலகத்தில் வாழ்வது ஆண்டவருடைய மட்டற்ற கிருபை நம்ம மேல் இருக்கிறபடினால நாம் இன்னும் அவருடைய சமூகத்தில் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினாலே நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க அவரை நான் அழைத்திருக்கிறேன், ரட்சித்திருக்கின்றேன். அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதனுடைய காரணம் என்ன என்கிறதை பற்றி சொல்லும்படியாக சில வேத வாக்கியங்களை கர்த்தர் இன்று நினைப்பூட்டுகிறபடினால அது உங்கள் மத்தியில் வைக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பிள்ளைகள் வீட்டில் அம்மாவிடத்தில், அம்மா எனக்கு பசிக்குது ஆகாரம் கொடுங்க என்று சொல்லும்போது அந்த அம்மா உடனே ஆகாரம் கொடுக்கிறாங்க, சமயத்துக்கு கொடுப்பாங்க. ஆனால் சமயத்துக்கு முந்தி இந்த பிள்ளைக்கு பசி வந்து விட்டால் அம்மாவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு பசியை ஆற்றிக்கொள்ளுகிறது போல நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. உலக பிரகாரமான அம்மா அப்பா கூட சில வேளையில் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் பூர்த்தி செய்ய அவர்களால் முடியாது. அவர்கள் இல்லாமல் இருக்கும், ஏழாமை இருக்கும். அப்படினால அதை அவர்கள் முடியாமையினால காலதாமதம் பண்ணுவார்கள். நம்முடைய தகப்பன் பரம தகப்பன், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் ஆண்டவராகிய தேவன், அவர் எல்லாவற்றையும் உடையவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யத்திலே சம்பூர்ணமான தேவன் என்று நாம் காணுகின்றோம். ஒன்றிலும் குறைவில்லாதவர்கள். அப்படினால கேட்கிற எல்லாருக்கும் அவைகளை அவர் கொடுக்கிறார் என்று நாம் வேதத்தில் காணுகிறோம். எங்கள் பக்தனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் நாம் வாசிக்கும் போது இவ்வளமாக நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 2 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அந்த வசனத்தினுடைய கீழே உள்ள 2 வரிகளை மட்டும் வாசிக்கலாம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பிக்காமல் இருக்கிறபடியினால் உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்படுகின்றது இல்லை. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்னுடைய சமூகத்தில் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இஸ்ரவேலர்களாகிய என்னுடைய ஜனங்கள் என்னிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கின்றார். அப்படினால தம்முடைய ஜனங்களாயிருந்தாலும் அவர்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும், அவரிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் போது அவைகளை தேவன் கொடுப்போம் என்று சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படினால விண்ணப்பிக்காமல் போகிறபடினால உங்களுடைய காரியங்கள் நடக்கவில்லை. உங்களை நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் சித்தி பெறவில்லை, அவைகள் அடையாமல் இருக்கின்றீர்கள் என்று இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனை கொண்டு எழுதி தந்திருக்கிறது நாம் இங்கே காணுகின்றோம். அப்படினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் உரிமையோடு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு நீர் செய்ய வேண்டும், இதை எனக்கு நடப்பிக்க வேண்டும், எனக்கு அதை நீர் தர வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகள் விண்ணப்பிக்கும் போது அவைகள் சுத்தி பெறும், அவைகளை கொடுப்போம் என்று சொல்லுகின்றார். இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிற ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனுக்கு தீர்க்கனாகிய ஏசாயாவின் மூலமாக செய்தி உண்டாயிற்று. என்ன செய்தி என்றால், நீ மரணம் அடைய போகின்றாய், உடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று மரண செய்தியும் நாளும் குறிப்பிடப்பட்டு விட்டது என்ற போதிலும் அவர் என்ன செய்கிறார் பாருங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3 to 5 வரைக்குள்ள வசனங்களை ஒரு வாசிக்கலாம். கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும், எசேக்கியா சொல்லுகின்றார், கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்திருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணினார். மரணம் நடக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லி அனுப்பிவிட்டார். தேர்க்கன் மூலமாக செய்தி அறிவிக்கப்பட்டு ஆகிவிட்டது. வீட்டில் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விடு, மரணம் வரப்போகிறது. என்ன சொன்னார்? இதையும் நான் பார்க்க வேண்டும். உமக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தேன், உண்மையாக இருந்தேன், ஏன் நான் மரிக்க வேண்டும்
என்று அவர் விண்ணப்பித்தார். வாசிக்கலாம். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நீ மரிக்க மாட்டாய். மூன்றாம் நாள் ஆலயத்துக்கு போவாய். நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன். தீர்க்கர் தானே ஏசாயா, எவ்வளவு பெரிய தீர்க்கன் பாருங்க. அவ்வளவு பெரிய தீர்க்கன் அறிவித்த வார்த்தை மாற்றப்படுகின்றது என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா. மாற்றப்படுகின்றது. அதாவது தேவன் மாற்றி மாற்றி சொல்வாரா என்று கேட்பவர்கள் இன்றைக்கு உண்டு. ஆனால் மனிதனுடைய மனம்தான் அதற்கு காரணம். ஒரு தேசத்தை, ஒரு ஜனத்தை, ஒரு குடும்பத்தை தண்டிப்பேன், அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லும் போது அவர்கள் தேவ சமூகத்தில் விண்ணப்பித்தால் அவருடைய மனம் திரும்புதலை தேவன் கண்டு அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அதை செய்யாமல் மாற்றி விடுகிறார் என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தர் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகளை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகளை, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலகீனங்களை, குறைபாடுகளை, அதாவது நாம் எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள், நமக்கு இருக்கிற சில சிக்கல்கள், இவைகளை நாம் கேட்கிறோம், கவலைப்படுகின்றோம். ஆனால் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? விண்ணப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் விண்ணப்பிக்காதனால் உங்களுக்கு சுத்தி பெறவில்லை. ஏன் இது காலதாமதமாகின்றது? இந்த காரியம் ஏன் உங்களுக்கு நடக்கவில்லை? நீங்கள் போதுமான அளவுக்கு விண்ணப்பிக்கவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. விண்ணப்பிக்க வேண்டும். எசேக்கியா விண்ணப்பித்தார். அவருக்கு செய்தி கிடைத்த போதிலும், நான் என் தேவனிடத்தில், என் தகப்பனிடத்தில் நான் விண்ணப்பிப்பேன், நான் ஏன் இந்த பூமியில் எனக்கு கொஞ்ச நாட்கள் இருக்கக்கூடாது என்று விண்ணப்பிப்பேன் என்று விண்ணப்பித்தார். ஹல்லேலூயா. உத்தமமாயிருந்தேன், உம்மிடத்தில் உண்மையாக நடந்தேன், உண்மையாக நடக்கிறேன், ஏன் நான் சாக வேண்டும்? ஏன் நான் கொஞ்ச நாள் இருக்கக்கூடாதா கேட்டார். பாதி முற்றத்துக்கு தான் செய்தி சொன்ன தீர்க்கன் போய்கொண்டிருக்கின்றார். அடுத்த செய்தி வந்துவிட்டது. அல்லேலூயா. விண்ணப்பத்தினுடைய பவரை பாருங்கள், விண்ணப்பத்தினுடைய மேன்மை, வல்லமையை பாருங்கள். ஹல்லேலூயா. அதனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது! தேவனுடைய பிள்ளைகள், பக்தர்கள் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அதை கேட்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு விடிய விடிய ஜெபம் பண்ணினார், ஒன்றுமே தெரியவில்லை. நேரம் விடிந்து வரும்போது ஒரு சத்தம் கேட்கிறது, நான் போகட்டும் விடு அப்படின்றால், பக்தர்கள் ஜெபம் பண்ணும்போது அவர் அங்கிருந்து போக முடியாது. அங்கேதான் கர்த்தர் நிற்பார். அங்கே நிற்கிறார். அவர்களுக்கு முன்னால் ஜெபத்தை விட்டால் தான் அவர் போவார். அதுபடினால் நம்முடைய ஜெபத்திற்கு, விண்ணப்பத்திற்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபடினால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் லேட் ஆகி கொண்டே போகிறது. சில காரியங்கள் இன்னும் சுத்தி வரவில்லை. நாம் பல நாட்களாக எதிர்நோக்கி இருந்தோம், ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்திருந்தோம், அது நமக்கு இன்னும் கிடைக்கவில்லையே, இது ஏன் என்று நாம் கேட்கிறோமா? விண்ணப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் அதாவது அவசியப்படுகின்ற நேரத்தில் எல்லாம் விண்ணப்பித்தார். காடுகளில் ஜெபம், மலைகளில் போய் ஜெபம் பண்ணினார், இரத்தவேர்வை சொந்த விண்ணப்பித்தார். விண்ணப்பித்து தான் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து வைத்தார் என்று நாம் காணுகின்றோம். அதுபடினால் தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளில் உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், ஜனங்கள் என்னிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியா விண்ணப்பம் பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையா? உங்களுடைய வாழ்க்கையில பல தொந்தரவுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றதா? விண்ணப்பியுங்கள். அல்லேலூயா. விண்ணப்பியுங்கள். அவசியப்பட்டால் உபவாசத்தை விண்ணப்பியுங்கள். அவசியப்பட்டால் விழித்திருந்து விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு சுத்தமானது வாய்க்கும். அதை பின்னால் சொல்வேன். அல்லேலூயா. எல்லா விண்ணப்பத்திற்கும் அல்ல, தேவனுக்கு விருப்பமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்கள், தேவ சுத்தம் அறிந்து தேவனை பற்றிய அறிவை கொண்டு நான் விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கும். பதில் கிடைக்கும். எவ்வளவு நேரத்துக்குள்ள? இதுல இருந்து அந்த பாதி முற்றத்துக்கு தான் போயிருக்கிறார். அடுத்த செய்தி வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விண்ணப்பம் உடனே கேட்கப்பட்டது, அதற்கு உடனே பதில் கிடைத்தது, அதை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் காணுகிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரைக்கும் உள்ள வசனங்களை ஒரு வாசிக்கலாம். இங்கே அன்னாள் என்ற ஒரு பக்தி உள்ள ஒரு பெண் ஒருத்தி இருந்தால், அவளுக்கு நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லை. இதே இந்த கணவன் 2வது மறுதாரம் பண்ணி கொண்டார்.
அந்த தாரத்துக்கு பிள்ளைகள் இருந்தது. அவள் இவளை அற்பமாக எண்ணினாள். இவளை மனவேதனை மனமுறிவு அடைகிற அளவுக்கு இவளை சங்கடப்படுத்திக் கொண்டே இருந்தாள். இவள் புருஷனை போய் தொந்தரவு பண்ணி புருஷனிடத்தில் அழுகின்றாள். எனக்கு குழந்தைகள் இல்லை, குழந்தை கொடு என்று இப்படியெல்லாம் பண்ணி பார்த்தாள். மனிதனிடத்தில் சொல்லி மனிதனிடத்தில் கேட்டு நமக்கு ஒன்று ஆவதில்லை என்ற முடிவுக்கு அவள் வந்தாள் என்று இந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லுகிறது. இப்போ வாசிக்கலாம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். அவளுடைய குறை நீங்கவில்லை. மறுதாரத்துக்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள். இப்படி அவள் அழுகிறாள், சங்கடப்படுகிறாள், வேதனைப்படுகின்றாள். ஏன் என்று கேட்கிறார். 10 குமாரர்களை பார்க்கலாம், உன்னில் எவ்வளவு அனுபவித்திருக்கிறேன், எந்த பொருளை கொடுத்தால் உனக்கு 2 மடங்காக தந்து கொண்டிருக்கின்றேன், அவ்வளவு நான் அன்பு செலுத்தும் போது நீ ஏன் அழுகின்றாய்? அவளுடைய தேவை ஒன்று இருக்கின்றது. அவளுக்கு இருக்கிற ஒரு பெரிய நெருக்கம் அவளுக்கு தான் தெரிகின்றது. அவள் என்ன முடிவுக்கு வந்தாள் பாருங்க. இப்ப நான் வாசிக்கிறோம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இப்போ மனிதர்களை நம்பி நமக்கு ஒன்று ஆவதில்லை. நம்முடைய கவலைகளை மனிதர்களிடத்தில் சொல்லி நம்முடைய சங்கடங்கள் பெருகிக் கொண்டேதான் போகின்றது. சிலர் நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள். நம்முடைய சங்கடங்களை குறித்து சொல்லும் போது சிலர் சங்கடத்தை அதிகப்படுத்தி விட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உலகத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள். ஒருவர் சங்கடப்படுகிறதை பார்த்து, ஒருவர் வேதனைப்படுகிறதை பார்த்து மற்றவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று விரும்புகிற அநேகர் உண்டு. விசுவாச மக்களுக்குள்ளேயும் சில கேடுகள் இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவள் சொல்லி பார்த்தாள், அழுதாள், சங்கடப்பட்டாள், வேதனைப்பட்டாள். தன்னுடைய குறைகள் நீங்கவில்லை. ஒரு முடிவுக்கு வந்தாள், நான் தேவாலயத்துக்கு போவேன். ஹல்லேலூயா. அங்கே என்னுடைய ஆண்டவர் இருக்கின்றார், அவரிடத்தில் நான் விண்ணப்பிப்பேன். ஹல்லேலூயா. அவரிடத்தில் சொல்லுவேன், அவரிடத்தில் நான் விண்ணப்பிப்பேன், எனக்கு கிடைக்கும். கொடுக்கிறது அவர்தான். பிள்ளைகள் யாரால் கிடைக்கிற சுதந்திரம்? கர்த்தரால். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவர் தருவார், அவருக்கு சுத்தமானவர்களை தருவார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? காலங்கள் கடந்து விட்டது என்று நான் விட்டுவிடக்கூடாது. இந்த அன்னாள் எவ்வளவு காலம் இருந்தாள் என்று தெரியவில்லை. ஆபிரகாமுக்கு வயது குறிப்பிட்ட, ஆபிரகாம் சாராளுக்கும் 25 வருஷம் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. எலிசபெத்தும் சகரியாவுக்கும் அந்திய காலம் வரைக்கும் இல்லை. ஒரு ஆசாரிய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். இல்லை என்பதற்காக தொய்ந்து போகவில்லை. தேவன் தரவில்லை என்பதற்காக சங்கடப்படவில்லை. தன்னுடைய ஊழியத்தை, உத்தியோகத்தை தேவனிடத்தில் பெற்றுக் கொண்டதை விடவில்லை. ஜெபத்தை, விண்ணப்பத்தை விடவில்லை. தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே சகரியா ஆலத்தில் நின்று பலி செலுத்தி கொண்டு நிற்கும் போது வயதாகிவிட்டது. அப்போதான் கர்த்தருடைய சத்தம் உண்டான தூதன் மூலமாக இந்த பிரகாரம் செய்ய போகிறேன். அவர் நம்பவில்லை. கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு பெரிய மனிதன், இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்டவர். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவாலயத்துக்கு நான் செல்லுவேன், அங்கே சென்று அவரிடத்தில் சொல்லுவேன் என்று அவள் முடிவு பண்ணி தேவாலயத்திலிருந்து விண்ணப்பித்தாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் விண்ணப்பித்துக் கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. சொன்ன கடவுள் கொடுத்தால் கொடுக்கார், செய்தால் செய்கிறார், இந்த காரியத்தில் நன்மை செய்தால் செய்கிறார், விடுவித்தால் விடுவிக்கிறார். எப்படி வேண்டாம் வெகு நேரம் விண்ணப்பித்தால் ஏலி அவருடைய உதடை பார்த்து கொண்டே இருக்கிறார். இவ்வளவு நேரம், நீண்ட நேரம். அந்த காலத்தில் பெண்கள் மது அறிந்திருக்கின்றார்கள். ஆனபடினாலே மது அறிந்துவிட்டு தான் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாரோ, உதட மட்டும்தானே அசைகிறது என்று பார்த்து கொண்டே இருந்தார். அந்த அளவுக்கு இவள் ஒரு முடிவெடுத்தால், நான் தேவாலயத்தில் போய் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். என்னுடைய காரியத்தை கர்த்தாவே நீர் நடத்தும், கர்த்தாவே என்னை கண்ணோக்கி பாரும்,
என்று நான் சொல்லுவேன் என்று அங்கிருந்து விண்ணப்பிப்பேன் என்று தீர்மானித்து வந்தால் அங்கிருந்து விண்ணப்பித்தாள். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆலயத்தின் முகப்பில் அந்த வாசகம் தான் கடந்து போகிற பரிசுத்தவான் மூலமாக எழுதப்பட்டிருக்கின்றது. தேவனாலே எல்லாம் எங்களால் ஒன்றாகாது, எங்களிடத்தில் ஒண்ணு இல்லை. அந்த வாசகம் பைபிள் இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை உணர்ந்து எழுதின எழுத்து. அந்த எழுத்து எழுதியிருக்கிறது. தேவனாலே எல்லாம் கூடும். இவ்வளவு பெரிய ஸ்கீம் போட்டு வேலை நடக்கிறது, நம்ம இடத்துல ஒண்ணு இல்லையே, தேவனால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை எத்தனை பேரை பலப்படுத்துகிறது, எத்தனை பேரை உயிர்ப்பிக்கிறது. அது உயிருள்ள வார்த்தை அல்லவா? தேவனால் எல்லாம் கூடும். அவளுக்கு அந்த நம்பிக்கை வந்தது. இந்த நம்பிக்கை கொண்டு தேவ சமூகத்திலிருந்து ஏதோ ஜெபம் பண்ணினோம் போனோம், கர்த்தாவே என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரியே என்று சொல்லிவிட்டு போகவில்லை. அல்லேலூயா. 4 வார்த்தை சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ஆனவுடன் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, பசி எடுக்கு, நீண்ட நேரம் பெற்றுக்கொள்வேன், பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. பதில் கிடைக்கும் வரைக்கும் பெற்றுக்கொள்வேன் என்று ஜெபம் பண்ணுவேன், விண்ணப்பிப்பேன். வெகு நேரம் விண்ணப்பித்தார். வெளியே வரும்போது ஏலியினிடத்தில் அவள் சொன்னால், நான் பேலியாளின் மகள் அல்ல, என்னுடைய இருதயத்தை தேசத்தில் ஊற்றினேன். வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன? தீர்க்க தரிசன வார்த்தை. ஏலி சரியா இருந்தாரோ இல்லையோ, வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்டவைகளை நீ கட்டளையிடுவார், அவர் உனக்கு கட்டளையிடுவார். தீர்க்க தரிசன வார்த்தை. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு சென்றாள். அப்புறம் ஒருபோது அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்புறம் ஒருபோதும் துக்கமுகமாய் இருக்கவில்லை. விண்ணப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் விண்ணப்பிக்க வேண்டும். அறுபடினால் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரே, நான் பரிசுத்த ஜீவிதத்தில் வளர வேண்டும் என்று விரும்புகின்றேன், முடியவில்லையே. விண்ணப்பிக்க வேண்டும், கிடைக்கும். விண்ணப்பிக்க வேண்டும். நாம் ஏதோ அறிக்கை செய்தோம், முடியவில்லை என்று பழைய சிந்தனை விடுகிறது அல்ல. நாம் விண்ணப்பிக்க வேண்டும், தொடர்ந்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்தால் நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அல்லேலூயா. அப்படினால நான் பிறருக்காக இருந்தாலும் சரி, நமக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்துக்காக இருந்தாலும், சபையினுடைய காரியமாக இருந்தாலும் சரி, தேசத்தினுடைய சம்பவங்களாக இருந்தாலும் சரி, செய்ய வேண்டிய காரியம் என்ன? விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கு அவ்வளவு பெரிய பவர் உண்டு, அவ்வளவு பெரிய வல்லமை நம்முடைய விண்ணப்பத்திற்கு உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பாதி முற்றத்திற்கு போகிறதற்குள்ளாக மறு உத்தரவு வந்தது, அவன் சாக மாட்டான், சாவான் என்று சொல்லு என்று சொன்ன அதே தீர்க்கதரிசன வார்த்தை நீ சாகிறது இல்லை, இன்னும் 15 வருடம் கடவுள் உனக்கு கூட்டி வைத்திருக்கிறார் சொல்லப்பட்டது. அருமையானவர்களே, உங்களுக்கு எனக்கும் தரிசனங்கள் காட்டப்படலாம், ஆபத்தான சொப்பனங்கள் காட்டப்படலாம், பிறர் மூலம் பல காரியங்கள் நமக்கு அறிவிக்கப்படலாம், வேதத்தில் வாசிக்கும் போது உணர்த்தப்படலாம். விண்ணப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, இது ஏன் எனக்கு சம்பவிக்க வேண்டும்? மாற்றி போடும் என்றால் கர்த்தரை மாற்ற வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகின்றது, இந்த குறைவு இனிமேல் நிறைவாகாது, இந்த கடனில் இருந்து நாம் மீள மாட்டோம் என்ற அவநம்பிக்கை நம்மளை சாத்தான் உண்டாக்குகிறான். இதனால் விசுவாசத்தில் நாம் டிம் ஆகிறோம், விசுவாசத்தில் குறைபடுகிறோம். எனிமே எங்க தலைக்கு மேல போய்விட்டது என்ற எண்ணத்தை சத்துரு கொண்டு வருவான். கொண்டு வந்து நம்மை கலங்கடிப்பார், நிம்மதியா இருக்க விட மாட்டார். அவனுடைய ஒரே நோக்கம் என்ன என்றால், அதாவது தேவ ஜனங்கள் கொஞ்ச நேரமாவது துக்கத்தோடு இருக்கணும், நான் சந்தோஷப்படணும் என்பதுதான் அவனுடைய இது. தேவன் அவர்களை சந்தோஷமாக வைத்திருக்கின்றார். அப்படினால இப்படிப்பட்ட சில, அதாவது அலைபாலும் எண்ணங்களை கொடுத்து அவர்களை துக்கப்பட வைக்க வேண்டும், கலங்கடிக்க வேண்டும் என்பது சாத்தானுடைய திட்டம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது உண்டு. அப்படி ஒருவர் சவுதியில் இருந்து நேற்று போன் பண்ணினார். சாத்தான் எனக்கு ரொம்ப மிஞ்சின நீதிமானாக என்னை கொண்டு போகிற எண்ணங்களை தந்து என்னை வீழ்த்திறக்க பார்க்கிறான். மற்றபடி, அதாவது மிஞ்சின நீதிமான் என்றால் ஒரு சின்ன காரியம், குற்றம் இல்லாத காரியத்தை எண்ணினாலும் குற்றம் 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 என்று சொல்லுகிறார். அப்ப என்னுடைய ஆத்மா நிம்மதியாக இருக்கவே முடியவில்லை. தேவ சமூகத்தில் போனால் எப்பொழுதுமே குற்ற மனச்சாட்சியோடு தான் நான் காணப்படுகின்றேன். ஆனால் சாத்தான் இதை செய்கிறான் எனக்கு தெரிகிறது என்று சொன்னார். அப்படினால ஒரு தேவனுடைய பிள்ளையை பின்னால எடுப்பான், ஒரேடியாக முடியாவிட்டால் ஒரேடியாக முன்னால தேடுவான். ரொம்ப மிஞ்சினவர் சுத்தம் மிஞ்சின நீதிவான் போல பாவம் எல்லாத்தையும் பாவமாக காட்டி
அவன் ஜீவிக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு நிம்மதியற்ற நிலை உருவாக்கி விடுவான் என்று நாம் காணுகின்றோம். அவர்கள் கத்திர பிள்ளைகளை இந்த நாட்களில் கத்திர வார்த்தை என்று சொல்வது எல்லாவற்றிற்காக நாம் விண்ணப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கும் போது ஆண்டவர் மிகளெல்லாம் முறியடித்து நமக்கு ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொருவருக்கும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழல்கள் பேக்ரவுண்ட்ல இருக்கின்றது. அது நம்ம நெருக்குகின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதற்கு வேதம் சொல்கிறது ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அன்னாள் அழுது கொண்டே இருக்கிறாள், தன்னுடைய நிந்தனை தாங்க முடியாமல். அவள் ஒரு முடிவு எடுத்தாள், என்னுடைய குறையை நீக்க, எனக்கு இந்த காரியத்தை நடப்பிக்க கடவுளை தேவனை தவிர வேறு யாராலும் முடியாது என்ற தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் நீண்ட நேரம் விண்ணப்பித்தாள். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிப்போம் என்று வாசல்ல போகும்போது ஏலியின் மூலமாக தீர்க்க தரிசனம் உண்டாயிற்று. அப்படியே பெற்றுக்கொண்டாள். பெற்றுக்கொண்டதை உண்மையாக தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணி கொண்ட பிரகாரம் செலுத்தினார். மேற்கொண்டு எத்தனை பிள்ளைகள் கிடைத்தது? 5 பிள்ளைகள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். நீங்கள் விண்ணப்பிப்பீர்களா? விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணப்பிப்பதற்கு முன்னால் அதாவது யாருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார் என்கிறதும் உண்டு. இன்று நம்முடைய நாகர்கோவிலை எடுத்துக்கொண்டால், அதாவது ஜெபம் நடக்காத நாட்கள் இல்லை. எந்த சோரை எட்டி பார்த்தாலும் சோரட்டி அங்கே நாம் வால் போஸ்டை பார்க்கலாம். அதில் குடும்பத்திற்காக உபவாச ஜெபம், வியாபாரிகளுக்காக உபவாச ஜெபம், அதாவது ஒவ்வொரு காரியங்களுக்காக உபவாச கூடுகை இன்னிடத்தில் நடக்கிறது என்றெல்லாம் பத்திரிகைகளை படிக்கும்போது அப்படி நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது என்றால், யாருடைய விண்ணப்பத்திற்கு, அந்த ஏசாயாவுக்கு, அந்த எசேக்கியா முதலாவது சொல்கிறார் பாருங்க, நமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேனே, உண்மை உள்ளவனாயிருந்தேனே ஏன் என்று கேட்கிறார் பாருங்க. யோபு சொல்லுகின்றார், என்னுடைய உத்தமத்தை சுமத்திரையான தராசில் வச்சு நிறுத்து பாரும். அப்படி என்னை பற்றி அவ்வளவுக்கு உண்மையாக நடந்த தேவ பக்தர்கள், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருடைய எல்லா உபத்திரவங்களை நீக்கி போட்டார், இழந்தவைகளை பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். இங்கே சங்கீதம் 32 நாம் இப்படி படிக்கிறோம். 32ஆம் சங்கீதம் 5வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், அறிவித்தேன், மீதுகளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். இதற்காக அதாவது கர்த்தாவே, அதாவது என்னுடைய மீறுதல்களை, என்னுடைய பாவத்தை கர்த்தரை அறிக்கை, மீறுதலை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுவேன் என்று, பாவத்தை மன்னித்து அறிக்கையிடுவேன் என்று. 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் சிலர் அப்படித்தான் சொல்லுகின்றார்கள். அதாவது இந்த பாவத்தை ரகசியமாக வீடை பூட்டிக் கொண்டு அங்கே அறிக்கை செய்திருப்பார் என்று சொல்லுகிறார்கள். அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது முகவரையை பாருங்க, ஒரு ஆள் வாசிங்க. பத்சேபாவிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது, தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியை அங்கே அனுப்பினார், தாவீதினிடத்தில் அனுப்பினார். அவருடைய பாவத்தை உணர்த்திய போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், நாத்தான் போய் உணர்த்திய போது நாத்தானுக்கு முன்பாக பாடிய சங்கீதம், நாத்தானுக்கு முன்பாக அறிக்கை செய்த சங்கீதம் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அது எங்கே எழுதியிருக்கிறது? 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நாத்தானிடத்திலிருந்து, நாத்தானுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், உனக்கு மன்னித்தேன், நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அக்கிரமத்தை, பாவத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டேன், மீறுதலை அறிக்கை செய்வேன் என்றேன், தேவனுடைய பாவத்தை மன்னித்தீர். 10 பாவத்தில் பாவம் செய்த போது தாவீது ராகத்தலைவனுக்கு பாடிய சங்கீதம் என்று நாம் 51ஆம் சங்கீதத்தில் முகவரை வாசித்தோம். அது எங்கே இந்த சம்பவம் நடந்தது என்றால் 2 சாமுவேல் 12:13
கேட்கிறவர்கள் சிந்திக்க கடவர்கள். ஹல்லேலூயா. என்று பாவ மன்னிப்பு உபதேசத்தை என்ன சொல்லுகின்றார்கள்? 51 சங்கீதத்தில் அவர் கதவை போட்டிக் கொண்டுதான் அறிக்கை செய்திருப்பார் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அறிக்கை செய்த இங்கே 2 சாமுவேல் 12:13. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே நாத்தானிடத்தில் தாவீது சொன்னார், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நாத்தான் சொன்னார், கர்த்தர் உன் பாவம் நீங்கிட்டார், கர்த்தர் தான் மன்னிக்கிறார். அறிக்கை செய்ய வேண்டிய இடம் எங்கே என்பது. ஹல்லேலூயா. அதுபடினால தேவனுடைய பிள்ளைகளே, யாருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கின்றார்? மறுபடியும் அந்த 5வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் போதும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து தங்களுடைய தேவனுடைய ரட்சிப்பை யார் பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் உடனே செவி கொடுக்கிறார் என்று நாம் காணுகின்றோம். 6வது வசனம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். ஹல்லேலூயா. அதாவது யார் விண்ணப்பம் செய்வான்? பக்தி உள்ளவன், தேவ பக்தி உள்ளவன். சகாயம் கிடைக்கும் காலத்தில் ஒரு கூடுகை ஜெப நேரம், ஒரு உபவாச ஜெபம், ஒரு கூட ஒரு ஆராதனை என்றால் அது நேரத்தில் விண்ணப்பிப்பான். மற்றபடி தூங்கவே மாட்டார்கள், தூங்க முடியாது. அதாவது ஒரு மனிதன் அந்த தேவ பக்தி உள்ளவனாய் அல்ல ஆலயத்துக்கு ஒரு எதிர்பார்ப்போடு அவன் தேவாலயத்துக்கு வருவானால் அவருடைய மாறவே செய்யாது. அன்றைக்கு ஒரு ஜெபத்தை பற்றி ஒரு நீண்ட செய்தி கொடுக்க முடிந்தது. அதில் அப்படித்தான் நம்முடைய வீட்டில் ஒருவர் ரொம்ப சீரியஸாக கிடக்கிறார் என்றால் தூக்கம் வருமா? அல்லது சாப்பிடத்தான் முடியுமா? எதுதான் செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. துடியாய் துடித்துக் கொண்டே இருப்போம். ஐயோ ஐயோ ஆண்டவரே என்று கடவுளை நோக்கி எந்த மனிதனும் கதறுவார். வெளியே வாயில சொல்லாவிட்டாலும் உள்ளத்தில் வேண்டுதல் செய்வான். ஐயோ பிழைக்க செய்யும் ஐயா கடவுளே இறங்கும் என்று கேட்பான் அல்லவா? இதே போல பக்தி உள்ளவன் எவனும் சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். ஹல்லேலூயா. விண்ணப்பம் செய்தால் அது கேட்கப்படும், விண்ணப்பித்தால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இறைவாக்கு சொல்கிறது. விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு, நாம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்கிறவர்கள் அதாவது பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? சகாயம் கிடைக்கும் காலத்தில் விண்ணப்பம் செய்வார்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவரிடத்தில் நான் கேட்பேன், ஆண்டவர் எனக்கு அதை செய்வார் என்று பக்தி உள்ளவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். இன்று கடவுள் யார் என்று அறிந்து கொள்ளாதவர்களும் அந்த பக்தி உள்ளவர்கள் எங்கெங்கோ புண்ணிய ஸ்தலத்தை நோக்கி அலைகிறது நாம் என்றும் பார்க்கின்றோம். அங்காங்க அலைகின்றார்கள், அனைத்தும் பெற்றுக் கொள்ளவில்லை. அப்படியே என்ற நாட்களில் அதாவது நாங்கள் இந்த வழியாக இந்த கோணத்தின் வழியாக ஒரு தடவை ஊழியத்துக்காக சென்று கொண்டிருந்தோம். அங்கே இயேசுவின் ஒரு பாடுபட்ட சொரூபம், பெரிய சொரூபம் ஒரு இடத்தில் விட்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் அதை நோக்கி அதில் கீழே எழுதியிருக்கிறது, வருந்துவோரே நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எழுதியிருக்கிறது. அதை நோக்கி நின்று ஐயோ பாடுபட்ட ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவரே நீர்தானே, அப்படினால எங்களுக்கு நீர் எங்களுடைய பாரங்களை இறக்கும், வருத்தங்களை போக்கும், நாங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறோம் என்று முழங்காலே நின்று அந்த சிலையை பார்த்து செய்கிறார்கள். கேட்கப்படுமா? கேட்கப்படாது. அதுதான் நான் பார்க்கிறேன். விண்ணப்பம் என்றால் யார் செய்ய வேண்டும்? அவர்களுடைய விண்ணப்பத்துக்கு தான் கர்த்தர் செவி கொடுக்கிறார். எசேக்கியா ஜெபம் பண்ணினார், தன்னுடைய உத்தமத்தை முதலாக வெளிப்படுத்தி விட்டு விண்ணப்பித்தார். நான் நமக்கு முன்பாக நான் உத்தமமாக இருந்தேன் சொல்லுகிறார், உண்மையுள்ளவனாக இருந்தேன். ஜெபம் பண்ணினார், உடனே பதில். அப்படி அண்ணால் ஜெபம் பண்ணினார், பதில் அப்பவே கிடைத்தது. வாசல்ல வரும்போதே பதில் கிடைத்து விட்டது. கேட்டவர்கள் உனக்கு கிடைக்கும் போ. ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னால் விசுவாசிகளாக இருந்தாலும், அதாவது 73ஆம் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறதெல்லாம் நீங்கள் அடிக்கடி படித்துவீர்கள், படித்தும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதில் முதலாவது எழுதியிருக்கிறதல்லவா, சுத்த இருதயம் உள்ள சகோதரர்களுக்கு தேவன் அப்படி மற்றவர்களுக்கு எப்படி இருப்பார்? நல்லவராக இருக்க மாட்டார். அவர் நல்லவர் தான். நம்மளை பொறுத்த அளவில் நாம சுத்த இருதயம் இல்லாவிட்டால் நல்லவராக இருக்க மாட்டார் என்று நாம் காணுகிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலராக இருந்தாலும், தேவ பிள்ளைகளாக இருந்தாலும், தேவ ஜனங்களாக இருந்த போதிலும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா?
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதற்காக பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். தேவரீருடைய கூப்பிடலுக்கு நிச்சயமாய் செவி கொடுப்பீர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஒவ்வொரு ஜெப வேளைக்கு முன்னால, ஆராதனை நேரத்துக்கு முன்னால நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கி கொண்டு நான் விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. அல்லேலூயா. நிச்சயம் அந்த விண்ணப்பம் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டப்படும். அல்லேலூயா. தானியேல் விண்ணப்பித்தார் பாருங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு முந்தைய அவருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு ஆகிவிட்டது என்று அங்கிருந்து பதில் சொல்லி அனுப்பிவிட்டார். தேவதூதனை காபிரியலை அனுப்பி, காபிரியல் மூலமாக செய்தி அனுப்பப்பட்டது. தானியேலே, நீ மிகவும் பிரியமானவர்கள் இருக்கிறாங்க, அதை விட இன்னும் அதில் டபுள் இன்னும் அதற்கு ஒரு புனைப்பெயர் வைத்து மிகவும் பிரியமானவன் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கினது முதற்கொண்டு கட்டளை வெளிப்பட்டது. விண்ணப்பிக்கிறதுக்கு முந்தைய கட்டளை வெளிப்பட்டு விட்டது. உத்தமர்களுக்கு அப்படித்தான், பக்தி உள்ளவர்களுக்கு அப்படித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த வாலிபர் மீட்டிங்கோட 2வது நாள் தேவ சமூகத்தில் அந்த அங்கிருந்து மீட்டிங்கு புறப்பட நேரத்தில் ஒரு ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, நான் வெறுமையாக போகிறேன், நீர் பயன்படுத்தும் என்று ஒரு வார்த்தை சொன்னேன். உடனே அதாவது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாக மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டேன் சொல்லுவாங்கல்லவா, அப்படி ஒரு பதில் வந்தது. வெறுமையாய் போகிறேன் என்று என்னுடைய சமூகத்தில் என்றைக்கும் ஜெபம் பண்ணாதே, நான் கூட இருக்கிறேன். நான் கூட இருக்கிறேன், வெறுமை என்று சொல்லாது என்று சொல்லி எனக்கு ஆலோசனை தந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிதாவின் சுத்தம் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது. பிதாவின் சுத்தம் செய்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் உண்டு. அவர் தூரத்தில் இருக்கிறவர் போல நான் விண்ணப்பிக்க வேண்டாம், நமக்குள்ளே இருக்கின்றார். விண்ணப்பிக்க வேண்டும். சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுடன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். பக்தியுள்ளவர்கள் சகாயம் கிடைக்க நேரத்தில், பெருமைக்காக அல்ல, நம்முடைய சபை உருவாவதற்கு முந்தைய 1965 நான் அந்த ஆவிக்குரிய பயணத்தை ஆரம்பித்தேன். கண்ட இடங்களுக்கெல்லாம் அலைந்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் என்ன சொல்ல பாருங்க, இங்கிருந்து 12-15 கிலோமீட்டர் கால்நடையாக நடந்து போவேன். என்னுடைய குடும்பம் எனக்கு எதிர்ப்பு, என்னுடைய ஊரும் எதிர்ப்பு. வீட்டு வாசல்ல கோயில் இருக்கிறது. இந்த கோயிலை விட்டு விட்டு எங்கேயோ போகிறானே என்று சொல்லி என்னை பகைத்தார்கள். எனக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் உண்டு, அது ஒரு வாரம் முழுவதும் கட்டி அழைக்கிற. சாயங்காலம் துவைப்பேன், என்னுடைய வேலையை முடித்து விட்டு ஒரு லுங்கியை கட்டி கொண்டு காட்டுவழியே தலைவலி போட்டு காய போட்டு கொண்டே போவேன். ஒரு கிட்ட போன உடனே அதை கட்டி கொண்டு அந்த லுங்கியை ஒரு பேக்கில் எடுத்து வைத்துக் கொண்டு ரோட்டில் போகும்போது காத்திருப்பு கூட்டம் கொட்டையடிச்சு சத்தம் கேட்கும். நான் நடந்து போகிற மாதிரி இல்லை, பறந்து போகிற மாதிரி இருக்கு. என்னுடைய தேவை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நான் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அலைகிறேன். அங்கீகமாக வழி சொல்ல ஆள் இல்லை. ரட்சிப்பு வேதத்தின்படி எனக்கு சொல்லித் தருவார் இல்லை. அங்கே போய் ஒரு சிறிய வீடு தான், நிரம்ப ஆள் இருப்பார்கள். நான் போய் கண்ணை மூடுகிறதான். நான் ஒரு பைத்தியக்காரனை போல புலம்பி அந்த கூட்டம் முழங்கால் போட்டு முடிந்த பிறகுதான் நான் கண்ணை விழித்தே பார்க்கிறது. அப்படி நான் ஆவலோடு பண்ணேன். அதான் நம்ம சபையை காணும் முன்னாலே நான் பரிசுத்தாய் பெற்றுக்கிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினாலே பக்தி உள்ளவர்கள், தங்களுடைய தேவைகளை உணர்ந்தவர்கள், அவர்கள் தேவனை பற்றி அறிந்தவர்கள் என்ன செய்வார்கள்? விண்ணப்பிப்பார்கள். அல்லேலூயா. அதை மனிதனிடத்தில் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க மாட்டார்கள், வீண் பொழுது போக்க மாட்டார்கள், அவர்கள் தங்களுக்குள்ளே சங்கடப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள். அந்நாள் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்தாளா? உதடுதான் செஞ்சது. இருதயத்தை என்ன பண்ணா? ஊற்றினா. அல்லேலூயா. இருதயத்தை ஊற்றி விண்ணப்பித்தாள் என்று நாம் காணுகின்றோம். ஆசீர்வதிக்கப்பட்டார். சாமுவேல் என்ற ஒரு பெரிய தீர்க்கனை என்றெடுத்தாள் என்று நாம் காணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள், விண்ணப்பித்துக் கொண்டே இருந்தார்கள். சிலருக்கு அருகாமையில் கிடைத்தது, சிலருக்கு லேட்டாய் கிடைத்தது, பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் யாருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார் என்றால், பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களுக்கு, பக்தி உள்ளவர்கள், தேவன் மேல பக்தி 3 வகையாக பிரிக்கப்படுகின்றது.
அதாவது ஒரு மனிதன் இறைவனை பற்றி அறியும் போது பக்தி உள்ளவனாயிருக்கிறான். அவன் தேவனுடைய அருளாகி பரிசுத்தாகி பெற்றுக்கொண்ட போது பக்தியில அந்த அந்நிய பாஷையை பேசும்போது, பரிகாசத்தோட பேசும்போது பக்தி என்ன செய்கிறது? விருத்தி அடைகிறது. ஒரு மனிதன் இன்னைக்கு அந்நிய பாஷை பரிகாசத்தோடு அற்பமாக எண்ணுகின்றார்கள். அது என்ன இருக்கிறது என்றால், ஒருவன் அந்நிய பாஷையில பேசும்போது அதை ஒருவன் அறியாமல் இருக்கிறபடியினால் அவன் தேவனுடைய மனிதனிடத்தில் பேசாமல் யாரிடத்தில் பேசுகிறான்? தேவனிடத்தில் பேசுகிறான். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையினாலும் பரிகாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இந்த பரிகாசத்தோட அந்நிய பாஷை என்னவா? இளைத்து போனவனுக்கு இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், பெரிய கவலையில் மூழ்கி இருக்கிறவனுக்கு ஆறுதல் அதனால் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அந்நிய பாஷை பேசும்போது, பரிகாசத்தோட பேசும்போது நம்முடைய சரீரம் ரெஸ்ட்ல ஆகிவிடுகிறது. உள்ள இருந்து ஆன்மீகத்தில் அந்த பேச்சு நடக்கிறது. ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிற அவனுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கிறது, ஒரு இளைய பாறுதல், ஒரு ஆறுதல் அவனுக்கு கிடைக்கிறது. பெரிய வரப்பிரசாதம். இந்த அந்நிய பாஷை பரிசுத்தாய் பெற்றுக் கொண்ட அனுபவம் பெரிய ஒரு கிருபை என்பதை அனுபவிக்கிறவர்களுக்கு தானே அது தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களே, அதுபடினால நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அருள் இருக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமாக. அல்லேலூயா. நீங்க பஸ்ல பயணம் செய்யுங்க, அல்ல எங்கேயா பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்துருங்க. சில மனிதர்கள் முணு என்று பாடிக்கொண்டே இருப்பாரு. அவர் எந்த மதத்தில் இருக்காரு என்று தெரியாது, பாடிக்கொண்டே இருப்பாரு. அதை பற்றி என்ன தெரியும் என்றால் இவர்கள் பக்தி உள்ளவர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். அவருடைய மைண்டு அங்கெங்கேயுமாக சதறி ஓடாது. அங்கே இருந்து கொண்டு பராக்கா 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 பார்க்க மாட்டார்கள். இந்த பக்தி உள்ளவர்கள் உட்கார்ந்து ஊழ பாட்டு பாடிக்கொண்டே மறங்கிக் கொண்டே இருப்பார்கள். இது பக்தி, பக்திக்கு அடையாளம். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், சகாயம் கிடைக்கும் காலத்தில், சந்தர்ப்பம் கிடைக்கிற காலத்தில், வாய்ப்பு கிடைக்கிற நேரங்களில் பக்தி உள்ளவன் விண்ணப்பம் செய்வார். ஹல்லேலூயா. தன்னுடைய குறையை தீர்த்து கொள்ள ஒரு பணக்காரனை தேடி போக மாட்டான். தன்னுடைய பிரச்சனை தீர்க்க பஞ்சாயத்துக்கு ஒரு ரவுடியை தேடி போக மாட்டான். இசைக்கிய மாதிரி தேவ சமூகத்தில் கொண்டு லெட்டரை விரித்து வைத்து விட்டு, ஆண்டவரே நீரே பாரும், இந்த லெட்டரை நீர் பாரும், நீரே கேளும், பதில் செய்ய நான் போகிறேன். வைத்து விட்டு வீட்டுக்கு போயிட்டார். காலையில் என்ன நடந்து? 1,10,000 பேருக்கு ஒரு தூதன் அனுப்பி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனிடத்தில் விண்ணப்பிப்போம். அல்லேலூயா. இந்தியா தேசத்தில் பல கொடுமைகள் நடக்கிறது என்று கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று கேள்விப்படுகின்றோம். தேவாலயம் தீ வைக்கப்படுகிறது என்று கேள்விப்படுகின்றோம். ஜெபிப்போம், விண்ணப்பிப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் விண்ணப்பிக்காதனாலே உங்களுக்கு சுத்தி வரவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாவற்றிற்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மண்டக்காட்டு கலவரத்தோட இங்கே தாமரகுளம் பக்கத்தில் அகஸ்தீஸ்வரன் நினைக்கிறேன், அங்கே ஒரு தேவாலயத்துக்கு மேலே ஓட்டெல்லாம் பிரித்து விட்டு உள்ளே போய் ஆல்டரில் மலஜலாதி கழித்து விட்டு போய்விட்டார்கள். ஆண்டுடைய நாமத்துக்கு அது ஒரு பேர் கிறிஸ்தவ தேவாலயம் தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரசித்தம் அடைகிற எந்த இடமாக இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் முக்கியப்படுத்துகிறார். பரலோகம் போகிறது அது அடுத்தபடி உள்ள சப்ஜெக்ட். ஆனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஒரு ஸ்தலம் உருவாயிருக்கிறது என்றால் அதில் கர்த்தர் தலையிடுகிறார் என்று நாம் அறிகிறோம். நாமத்திற்கு அவர் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவராக இருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம். அப்படி பண்ணிவிட்டு போய்விட்டார்கள், ஒன்றும் செய்யவில்லை. பேர் கிறிஸ்தவ மக்கள் தான், பக்தி உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆண்டவரே, நாங்கள் இதில் ஒன்று, இது உம்முடைய ஆலயம், உம்மை ஆராதிக்கின்ற இடம், இங்கே இப்படி ஒரு அக்கிரமம் நடந்திருக்கின்றது. இப்ப இருக்கான என்பது தெரியாது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் கேள்விப்பட்டேன், அவன் அன்றும் பைத்தியமாக இருந்தான். அவன் அதோடு பைத்தியமானவன் தான். அப்படியே போனவன இருக்கான்னு தெரியாது. அந்த இடத்துல ஒரு பெரிய பயபக்தி, ஒரு மாறுதல் ஏற்பட்டது. நாம் இப்பொழுது இந்த இந்தியாவில் நடக்கிற சம்பவத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கூடி கூடி பேசுறதல்ல, கூடி கூடி விண்ணப்பிக்க வேண்டும். இல்லையா? 4 பேர் சேர்ந்தால் வாருங்கள் தேவாலயத்தில் அல்லது இந்த இடத்துல நாம் தேவனை நோக்கி விண்ணப்பிப்போம். நம்முடைய காரியத்தை கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். விண்ணப்பிக்க வேண்டும். பக்தி உள்ளவர்கள் அதைத்தான் செய்வார்கள். 4 பேர் கூடிவிட்டால் உடனே விண்ணப்பிப்போம். கடவுளிடத்தில் ஜெபம் பண்ண வாங்க, கூடி ஜெபம் பண்ணுவோம் என்று நாம் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. விண்ணப்பிக்காதனால் நான் கிரியை செய்ய முடியவில்லை.
அவர் விண்ணப்பிக்காதனாலே அவர்களுக்கு காரியம் சுத்தி பெறவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஜெபம் பண்ண வேண்டும், அதற்கு நிச்சயமாய் பலன் உண்டு, பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நான் விட்டுவிட்டேன் பக்தி விருத்தி அந்நிய பாஷை பேசுகிறதுனால. நீங்கள் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். எஸ்ஐ 28:11-12 அது இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக பக்தி வைராக்கியம், பக்தி விருத்தி, பக்தி வைராக்கியம். எலியா என்ன சொல்லுகிறார், யோனா என்ன சொல்லுகிறார்? தேவனாய் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவன், வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவன் என்று சொல்லுகின்றார். இவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. பக்தியில வளர 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 வைராக்கியத்தில் கொண்டு போய்விடும். அவர்கள் தான் கிறிஸ்துக்காக அப்படிப்பட்ட சேவகர்களை தான் கர்த்தர் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியம் உடையவர்கள் வேண்டும். இயேசுவுக்கு பக்தி வைராக்கியம் இருந்தது. எது மேலே? வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா. தேவாலயத்தில் உள்ள வியாபார ஸ்தலம், வியாபாரம் நடக்கிறதை பார்த்தவுடனே என்னுடைய வீடு ஜெப வீடு, எல்லாருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படும். நீங்கள் இதை கல்லறை ஆக்கிறீர்கள், வியாபார ஸ்தலம் ஆக்கிவிட்டீர்கள். சேர்த்து கைத்தினால சாட்டை முறுக்கி அடித்து விரட்டினார். தாவீது ராஜா சொல்லுகிறார், நம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியனை பட்சித்தது என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை இன்று உண்டு, திருச்சபைக்குள்ள இன்று அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியம் உள்ள வீரர்கள் வயதானவர்களும் இருக்கிறார்கள், குடும்பஸ்தர்கள் இருக்கிறார்கள், வாலிபர்களும் இருக்கிறார்கள் என்று நாம் அறிகின்றோம். அவருடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களே, பக்தி உள்ளவன் என்ன செய்வான்? விண்ணப்பம் செய்வான். ஹல்லேலூயா. என்னை கேட்டார்களோம் என்று எலியா, நான் உடைய ஊழியக்காரன் என்றும் நீர் தேவன் என்றும் இப்பொழுது விளங்க செய்யும். என்னை கேட்டார்களோம், விண்ணப்பித்தார். உடனே மதில் அக்கினி இறங்கி பலியை பட்சித்தது. புறஜாதிகள் மத்தியிலே தெய்வம் என்று நிரூபிக்கப்பட்டது என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் என்ன பார்க்கிறோம்? விண்ணப்பிக்காதனால் சுத்தி பெறவில்லை வேதம் சொல்லுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினாலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், அதாவது பாவ அறிக்கை செய்து தங்களை சுத்திகரித்துக் கொண்டவருடைய விண்ணப்பம் உடனே கேட்கப்படும் என்று வேதம் சொல்லுகின்றது. பக்தி உள்ளவருடைய ஜெபம் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டப்படும் வேதம் சொல்லுகின்றது. 17வது சங்கீதம், வெறும் 17வது சங்கீதம் 1வது வாக்கியம், 1வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். 17வது சங்கீதம் 1வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். 17:1. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். கபடமில்லாத உதடு, கபடமில்லாத என் உதடுகளிலிருந்து பிறக்கிற விண்ணப்பத்திற்கு செவி கொடும். கர்த்தாவே, என்னுடைய நாவினாலே நான் புறங்குவதில்லை, என்னுடைய நாளே கபடு பேசுகிறது இல்லை, இந்த நாவிலே உமக்கு பிரியமில்லாத ஒன்று வருகின்றது இல்லை, கபடு உள்ள வார்த்தை என்னுடைய நாட்கள் வருகிறது இல்லை. ஆனால் இந்த உதடில் இருந்து பிறக்கிற விண்ணப்பத்தை இறைவா நீர் கேட்டறோம் என்று ஜெபம் பண்ணினார். இந்த ஜெபங்களை பண்ணுகிறார்கள் அல்லவா, இந்த அனுபவம் இருக்கிறதுனால தான் அவர்களுக்கு பண்ண முடிகிறது. மற்றபடி இந்த அனுபவம் இல்லாதவர்கள் பண்ண முடியாது. இந்த அனுபவம் இருக்கிறபடியால், அதாவது எதை குறித்தும் இந்த நாவில பிறர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு, கர்த்தருடைய நாமத்திற்கு இடையூறு தூசிப்பு வரக்கூடிய அளவுக்கு எந்த வார்த்தை இந்த நாவில வரக்கூடாதான். யாக்கோபு தான் இதை பற்றி சின்ன ஒரு புஸ்தகம் தான் யாக்கோபு நிருபம், நிறைய அந்த நாக்கை பற்றி அவர் எழுதியிருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா. நாவு ஒரு நெருப்பு என்று சொல்லுகின்றார், கூர்மையாக்கப்பட்ட பட்டயம் என்று சொல்லுகின்றார், சர்ப்பம் என்று சொல்லுகின்றார். தீண்டினவரை ஒரு ஆள் இறந்து போய்விடும். அப்படி போல, அதாவது சில வார்த்தையில எத்தனை பேர் ஜூசட் பண்ணியிருக்காங்க பாருங்க. மனைவியினுடைய வார்த்தையால கணவன் ஜூசட் பண்ணியிருக்கிறார், கணவனுடைய வார்த்தையால மனைவி ஜூசட் பண்ணியிருக்கிறார், இல்லை டைவர்ஸ் பண்ணியிருக்கிறார்கள், இல்லை எத்தனை சம்பவங்கள் நடக்கிறது உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். இவர்கள் கூடி ஜெபம் பண்ணுகிற விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுக்கிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்கிறவருடைய தகுதி என்ன என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளை, கபடு இல்லாத என்னுடைய உதடுகளில் இருந்து பிறக்கும் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும் கர்த்தாவே என்று கேட்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
யாக்கோபு சொல்லுகின்றார், என் அருமையான சகோதரர்களே, ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் ஓர்ப்புமான தண்ணீர் சுரந்து வருமா கேட்கிறார். ரெண்டு தண்ணீரும் சேர்ந்து வருமா? ஒரு தண்ணீர் தான் வரும். தேவனை துதிக்கிற நாவினால தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதர்களை சபிக்கின்றீர்களே, அந்த நாவில் தான் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை துதிக்கிறீர்கள். ரெண்டு இருக்கக்கூடாது. இந்த துதியை, இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறது இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய விண்ணப்பம் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பண்ணின விண்ணப்பத்தின் மூலமாக சோதோமில் உள்ள லோத்தும் குடும்பம் அங்கிருந்து தப்பி வைக்கப்பட்டார்கள் என்று நாம் காணுகிறோம். நாம் விண்ணப்பிப்போம். நான் வீண் பொழுது போக்காதபடி மற்றவரிடத்தில் சொல்லி அப்படி படத்திலிருந்து உட்கார்ந்து அப்படியே கவலைப்பட்டு வாரத்தில் ஓடு ஏற்றாதபடி அங்கே சொல்லுவோம். தேவனிடத்தில் விண்ணப்பிப்போம், காரியங்கள் சித்தி பெறும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியா விண்ணப்பித்தார், மறுவாழ்வை பெற்றுக் கொண்டார். அன்னாள் விண்ணப்பித்தாள், குறைகளை கர்த்தர் நீக்கி போட்டார். தேவன் ஆசீர்வதித்தார். சாமுவேல் என்ற ஒரு பெரிய பக்தனை என்றெடுத்தார். பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பிப்போம், விண்ணப்பிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லுவோம். தேவனுக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தரதை கவனித்து கேட்பார். அவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும். அங்கே அவர்கள் பேசிக் கொள்கிற வார்த்தை அந்த புத்தகத்தில் எழுதப்படும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஹல்லேலூயா. நாம் ஒருவர் சந்தித்து 4 பேர் 5 பேர் சேரும்போது, சகோதரிமார்களே, நம்முடைய வீட்டில் கூடி ஜெபம் பண்ணுவோமா? அது இத்தனை மணிக்கு ஆலயத்துக்கு வருகின்றீர்களா? நம்ம அங்கே கூடி விண்ணப்பிப்போம் ஆண்டவரை நோக்கி என்று நாம் பேசுகிறோமா? அன்பான சகோதரர்களே, நாம் 4 பேர் சேரும் போது என்ன பேசுகிறோம்? தேவனுடைய சமூகத்துக்கு போவோமா? கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் அங்கே விண்ணப்பிக்கலாம். பேசுகிறோமா? இதை நாம் செய்வோம். ஹல்லேலூயா. இதை நாம் செய்யும் போது நம்முடைய சபையினுடைய விதத்தில் நாம் ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கலாம். ஆண்டவர் பிரத்யட்சமாக வெளிப்படுவார். வெளிப்படுவதற்கு அவருடைய இரைச்சல் நம்முடைய காதில் கேட்கிறது. மழை மேகம் வருகிறது, லேசா தூரல் போட்டுவிட்டு போய்விடுகிறது. மேகம் வருகிறது, தூரல் போட்டுவிட்டு போய்விடுகிறது. ஜெபிப்போம். மழை வருகிறது மாதிரி இருக்கிறது, மழை பெய்யும். ஆவிக்குரிய மழை பெய்கிறதுக்குரிய அனுபவங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இரைச்சல் கேட்கிறது. ஆவியில் அந்த எழுச்சியை உணர்கின்றோம். அதை நடப்பதற்கு நான் விண்ணப்பிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாக்கருடைய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு சிலர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கின்றார். கர்த்தர் வாக்கருளிய போதிலும், நமக்கென்று வைத்திருக்கிற போதிலும், அம்மா சமையல் பண்ணி வைத்து விட்டார்கள், அம்மா பசிக்குது சாப்பாடு வேணும்னு கேட்டோன்னு போட்டு கொடுக்கிறேன். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் தயார் பண்ணி வைத்திருக்கிறார். கேட்க வேண்டுமா? ஹல்லேலூயா. விண்ணப்பம் செய்யுங்க, பெற்றுக்கொள்வீர்கள். விண்ணப்பம் பண்ணுங்க, உங்களுடைய காரியம் சித்தியாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 2வதாக பார்க்க போகிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை ஒருவர் வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று. நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய இச்சையின்படி செலவு பண்ண வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கின்றது. ஜெப வீரர்கள் அநேகர் உண்டு, ஆனால் நீங்கள் விண்ணப்பித்தோம். உங்களுடைய விண்ணப்பம் எப்படி இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு இச்சை உள்ளே இருக்கிறது. இச்சை என்றால் என்ன? இச்சை என்றால் பெரிய பெரிய பாவங்கள் மட்டும் இச்சை அல்ல. மனிதருக்கு, அதாவது தேவனுடைய சமூகத்தில் போகும்போது ஆவிக்குரிய பிரகாரமான அந்த நிலையில் அல்ல, அதாவது பூமிக்குரிய காரியங்கள், பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், சொத்து வாங்க வேண்டும், அது தங்களுடைய உள்ளத்தில் அந்த வயதுக்கேற்ற பிரகாரம் பல இச்சைகள் சிலருக்குள்ளே இருக்கிறது. அதற்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். இங்கே பலர் வந்தார்கள் ஜெபம் பண்ண சொல்வதற்கு. திடீர்னு வருவார்கள். இப்போ கூட இடையில ஒரு ஆசிரியர் குடும்பம் காலையில் ஒரு அடிக்கடி ராத்திரியெல்லாம் ரொம்ப லேட்டாக ஃபோன் பண்ணுவார்கள். காரியம் என்ன? பிள்ளையுடைய படிப்புக்காக. அந்த வந்து ஜெபம் பண்ணும்போது சொல்லுவார்கள், ஐயா என் பிள்ளைக்கு அந்த காலேஜில் இடம் கிடைக்கணும் ஐயா, ஐயோ என்று சொல்லி உடனே பார்க்கணும் அழுவார்கள். சரிம்மா, அழாதுங்க, ஜெபம் பண்ணுவோம். அழுக. அவருடைய விண்ணப்பம் என்ன? பிள்ளைக்கு உயர்ந்த காலேஜில் இடம் கிடைக்கணும், மற்றபடி ரட்சிக்கப்படணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அறுபடினால தங்களுடைய இச்சையை செலவு பண்ண வேண்டும். இச்சைக்கேற்ற பிரகாரம் தங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இச்சை நிறைவேற, தங்களுடைய பூமிக்குரிய காரியம் நிறைவேற வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பிக்கிறீர்கள். தகாத விதமாக நீங்கள் விண்ணப்பிக்கிறபடியால் உங்களுக்கு சுத்தி பெறவில்லை. தேவ சமூகத்தில் தேவன் இழந்து இருக்கின்றார். இங்கே கேட்கப்பட வேண்டிய காரியங்கள், சொல்லப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு. அவைகளை கர்த்தர் கேட்கிறார், மற்றவைகள் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி விடுகின்றார் என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்க வேண்டிய காரியம் என்ன, விண்ணப்பிக்கக்கூடியவருடைய தகுதி என்ன என்று நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்மிடத்தில் சிலர் ஜெபம் பண்ணும்படி சொல்லுவார்கள். நாம் அவர்களுக்கு சொல்லுகிற காரியம் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடி அதற்குரியவைகளை பெற்றுக் கொள்வதற்காக நாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பித்தால் மற்ற எல்லாம் அதோடு சேர்த்து கொடுக்கப்படும். நீங்கள் இதை தேடி அறிவீர்கள் என்று சொன்னால் ஏமாந்து போவீர்கள். திருச்சபை புனிதமான இடம். இதுக்குள்ள எந்த களங்கங்களும் இங்கே நடக்கக்கூடாது. சிலர் பெண்கள் மீட்டிங்கில் ஜெபம் பண்ணுகிறதை நான் 1-2 பேர் ஜெபம் பண்ணுவதை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். அதாவது இந்த வெட்டு குத்து பண்ணுகிற மாதிரி ஆண்டவரிடத்தில் என்னமோ அப்படி செய்கிற மாதிரி, அப்படி ஆர்டர் போடுகிற மாதிரி உள்ள ஜெபம் என்னெல்லாம வாயில் வந்தது சொல்லி அப்படி ஜெபம் நடக்கிறது. அது எல்லாரும் அல்ல, பக்தி உள்ள மக்கள் கூடுகின்றார்கள். 1-2 கூட இருந்து அந்த வேலை செய்கிறதை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நானே எனக்கு கேட்கவே அருவருப்பாக இருக்கிறது என்றால் ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? விண்ணப்பிக்க வேண்டும். இச்சையை செலவு பண்ண, தங்களுடைய சொந்த இச்சை நிறைவேற ஏறெடுக்கிற விண்ணப்பம் அல்ல, தேவனுக்கு ஏற்ற விண்ணப்பத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் யாக்கோபு இங்கே சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவரிடத்தில் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் இருக்கிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்லுங்கள் என்று யாக்கோபு சொல்லுகின்றார். அதாவது நீங்கள் 1000 வருஷம் வாழப் போகிறது போல. சிலர் வீடு கட்டுவார்கள், அஸ்திவாரம் மேல இருக்கிற சோருக்கு மேல கீழே அஸ்திவாரம் போடுவார்கள். அப்படி கட்டின வீடு அவர்கள் பிரதிஷ்டை பண்றதுக்குள்ளே கடன் வாங்கி கட்டியிருப்பார்கள். கடைக்காரன் தொந்தரவு கிடைக்காம வித்துட்டு போயிடுவாங்க. இவ்வளவுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதாவது நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தோன்றி மறைந்து போகிற புகைக்கோப்பாக இருக்கின்றது. அந்த புகை போய்விட்டு திரும்பி வருகின்றது இல்லை, அப்படியே போய்விடுகிறது. இப்படித்தான் மனித வாழ்க்கை. அதாவது இந்த உலகத்தில் அவன் அதாவது இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக இச்சித்து விண்ணப்பித்து என்ன பண்ணியிருந்தாலும் ஜீவன் போன பிறகு இதை அனுபவிக்க அவன் திரும்பி வருகிறது இல்லை. புகை போனதே போனது, திரும்பி வராது. அதோட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். அது எப்படினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை பற்றி பக்தியுள்ள மக்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் இறை சமூகத்தில் விண்ணப்பித்து நன்மையான ஈவுகளை பெற்றுக் கொள்வோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது சம்பவம் நாம் பார்க்கின்றோம். அதாவது விண்ணப்பித்தோம், அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற காரணம் என்ன என்றால், தங்களுடைய இச்சையை நிறைவேற்றும்படியாக செலவு பண்ணும்படியாக விண்ணப்பிக்கிறதுனால் பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது எகிப்தை விட்டு, அதாவது பெருந்தலைவனாகிய மோசேயோடு சேர்ந்து கானானுக்கு நேராக வழி நடத்தப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன இருந்தது பாருங்க, அவருடைய ஜெபம், அவருடைய கேள்வி எல்லாம் இந்த சரீரத்துக்குரிய இச்சையை நிறைவேற்றுவதே அவருடைய நோக்கமாக இருந்தது என்று சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 18-19 வசனங்களை நான் வாசிக்கும் போது இவ்வளமாக பார்க்கின்றோம். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? நமக்கு எல்லாம் செய்ய முடியுமா? இறைச்சி கொடுக்க முடியுமா? போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த முடியுமா என்று சொல்லி, இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க
கூடுமோ? ஆமா, கண்மலையை நோக்கி பேசினார், தண்ணீர் வந்தது, குடித்தோம், அதெல்லாம் சரிதான். ஆனா இங்கே நமக்கு போஜனம் இறைச்சி கொடுக்க முடியுமா என்று தேவனிடத்தில் முறுமுறுத்தார்கள். தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தை ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவது இச்சை கேட்ட போஜனத்தை கேட்டு தேவனிடத்தில் முறுமுறுத்தார்கள். தங்களுடைய இச்சையை நிறைவேற்றும்படியாக, தாங்கள் விரும்புகிற நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் விண்ணப்பித்தார்கள். விண்ணப்பித்ததில் ஒன்று குறைவில்லை. ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது? இச்சை, போஜனத்தின் மேல இச்சை. அவர்கள் விட்டு வந்த பழைய எகிப்தை நினைத்தார்கள். அங்கே அடிமைத்தனமாகி அடிமை தொழில் நாம் செய்து கொண்டிருந்த போதிலும் அங்கே பாத்திரத்தை, பானையை சுற்றி உட்கார்ந்து இறைச்சி சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், நான் விரும்புகிறதெல்லாம் சாப்பிட்டோமே. இந்த வனாந்திரத்தில் வெறும் மண்ணா தானே கிடைக்கிறது. இது என்ன ஒரே சலிப்பா இருக்கிறது. அடைய போகிற கானானை மறந்து விட்டார்கள். இன்று அநேக மக்கள் எங்கே பயணம் செய்கிறோம் என்று நினைக்காமல் இருக்கின்றார்கள். ரட்சிக்கப்பட்ட மக்களும் பழைய உலக வாழ்க்கையை விட்டு தேவனை பின்பற்றுகிற மக்களுக்கும் நாம் எங்கே செல்கிறோம், அனுபவிக்க போகிற இடம் எது என்று அறியாமல் இந்த பூலோக நன்மைகளையே விரும்புகிறார்கள். சிலர் சொல்லுகின்றார்கள், என்னோடு சேர்ந்தவர்களாக நன்றாக இருக்கிறார்கள், அவன் பேர் தான் கும்பிடுறான், அவன் குடிக்கிறான், வெறிக்கிறான், உலகத்துக்குள்ளே தான் கிடக்கிறான், நல்லா இருக்கிறான்னு. நம்ம இந்த பாதையில் வந்த பிறகு என்ன முன்னேற்றம்? சரியான ஒரு காரியங்களை அனுபவிக்க முடியல, ஒன்றும் இல்லை. இந்த சரீரம் விரும்புகிற ஒன்றே நான் செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல என்று எண்ணிட்டு என்று பாவரிக்கை செய்கிற மக்களை நாம் கேட்கிறோம். பாவரிக்கையில் நம்ம நிறைய அறிகிறோம் அல்லவா? நம்முடைய ஆடுகளின் நிலைமையை நன்கு அறிந்து கொள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. 500,000 ஆத்துமாக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆத்துமாக்களை பற்றி மேய்ப்பன் அறிந்திருக்க வேண்டும், அறிந்திருப்பான். அதுபடினால் தேவனுடைய பிள்ளைகளை, மக்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், பரிசுத்தாய் பெற்றிருந்தாலும், பரலோக நிகழ்ச்சிகளை கண்டிருந்தாலும், கர்த்தருடைய வெளிப்படுத்தல்களை அறிந்திருந்தாலும் என்ன இருக்கிறது? உள்ளத்துக்குள்ள இச்சை இருக்கு. ஆண்டவரே என்று ஜபத்தில் விண்ணப்பிக்கும் போது, ஆண்டவரே அதில்லை இதில்லை அதில்லை, இப்படித்தானே இந்த வாழ்க்கை போய்கொண்டே இருக்கின்றது. உலக மக்கள் கூட பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறானே என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அதாவது பழைய எகிப்தை அடிக்கடி நினைவு கூர்ந்தார்கள். எத்தனை தடவை? 10 தடவை. இல்லையா? உடனே மோசையை எறிவதற்காக இன்னொரு தலைவனை எடுத்துக்கொண்டு நாம் எகிப்துக்கு போய்விடுவோம் என்று எண்ணினார்கள். அருமையானவர்களே, அவர்கள் கானானை அடையாமல் போய்விட்டார்கள். இன்று உலகத்திலே அப்படித்தானே இருக்கிறது. உலக ஆடம்பரத்தை வெறுக்க முடியவில்லை, உலக வேஷத்தை விட்டுவிட முடியவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு இந்த ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் தேவனுக்கு செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் தேவனிடத்தில் எடுக்கிற விண்ணப்பம், நீங்கள் எடுக்கிற ஜெபம். இதுதான். என்ன செய்ய வேண்டும்? இவர்களெல்லாம் நீங்கள் விட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை தான் விட்டார்கள், எகிப்துடைய ஞாபகத்தை விடவில்லை. எகிப்துடைய நினைவு மனதில் இருந்து கொண்டே இருந்தது. அங்கே அடிமைகளாக இருந்தாலும் நாம் நல்லா விரும்பலாம் சாப்பிட்டோமே. இப்போ இந்த சரீரத்துக்கு வேண்டியவளை அனுபவிக்க ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கும் அடிக்கடி விருப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. பழைய காரியங்களை விடாததே அதனுடைய காரணம் என்று சங்கீதம் 78:30 நாம் இப்படி காணுகின்றோம். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி. இச்சையை வெறுக்காதபடினா ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு பாவரிக்கை செய்கின்றார்கள், அந்த காரியத்தை வெறுக்கவில்லை. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நம்முடைய விண்ணப்பத்தை தடை செய்யும். 66ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார் அல்லவா? என்ன சொல்லுகிறார்? அதாவது என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவருடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடா என்று எழுதியிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாயிலிருந்து புறப்படுகிற அருமையான வார்த்தைகளுக்கு அருமையான அடுக்கு மொழிகளை ஆண்டவர் கேட்கின்றது இல்லை. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கின்றார். இச்சைக்கேற்றவைகளை கேட்டு விண்ணப்பித்தார்கள். ஆண்டவர் அதில் பிரியம் கொள்ளவில்லை, அதை கேட்கவில்லை என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பயணம் செய்கிற பயணம் இன்ப கானானுக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக அல்லவா நாம் பயணம் செய்கின்றோம். அதுவரைக்கும் இது உலக வாழ்க்கையில யார் யாருக்கு என்னென்ன தேவைகள், என்ன நன்மை, என்ன அவசியம் என்பது நமது ஆண்டவருக்கு தெரியும். அதை அவர் தருவார். நாம் தேட வேண்டியது, விண்ணப்பிக்க வேண்டியது
மறுமைக்குரிய காரியம். நாம் தேவாலயத்தில் கூடுகிற கூட்டம் அதற்காகத்தான், மற்றபடி அல்ல. மற்ற இடத்துல இந்த செலக்ஷன்லாம் நடக்கும். மற்ற கூட்டங்களில் புதிய எருசலேமுக்குள்ள என்ன வராது? அருவருப்பும் தீட்டும் பொய்யையும் நடப்பிக்கிறது ஒன்றும் பிரவேசிக்காது. அங்கே தான் இல்லை, புதிய எருசலேம் இங்கே இருந்துதான் பரலோகத்துக்கு போக போகுது. அப்படினால இங்கே அது ஒன்று அலோடு கிடையாது என்று நான் சொல்லிக் கொள்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு என்ன சொன்னார்? கர்த்தருக்கு சுத்தமானால் நாம உயிரோடு இருந்தால் என்னென்ன பிரகாரம் செய்வோம் என்று சொல்லுங்கள். யாருக்கு தெரியும்? ஒரு மனிதனுடைய ஜீவன் புகையை போலதான் இருக்கு, ஏரிகிறவனுடைய நெய்கிறவனுடைய நாடாவை போலதான் அவ்வளவுதான் இருக்கு. கடந்து போனா போனதுதான், திருப்பி வராது. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இச்சையை வெறுக்கவில்லை, இச்சையை அவர்கள் விடவில்லை, இச்சையை நிறைவேற்றுவதற்காக ஜெபம் பண்ணினார்கள். அவர் வீடு கட்டியிருக்காண்டால் அவருடைய வீட்டை விட்டு ஒரு அடி உயரமாக இருந்தால் அந்த வீட்டுக்கு வாழ்வான். கன்னியாகுமரி ஜில்லாவில் அப்படி ஒரு சாஸ்திரம் உண்டு. பக்கத்து வீடு ஒரு அடி இவர் வீட்டை உயர்ந்து விட்டால் இவருக்கு வாழ்வு குறைந்து விடும் என்று இவர் 2 அடி மேலே எடுத்து கட்டுவார். எப்படி ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது யார்? ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோதிகளின் பிதாவினிடத்தில் தான் ஆசீர்வாதம் இறங்கி வருகின்றது. அருமையான தேவ ஜனமே, நாளிலே என்ன சொல்லப்படுகிறது? விண்ணப்பிக்கிறீர்களா? நம்முடைய நிறைய ஜெப வீரர்கள் இருக்கிறீர்கள். கடவுளுக்கு தெரியும், நமக்கு கொஞ்சம் தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதாவது உங்களுடைய இச்சையை செலவு பண்ண வேண்டும், இச்சையை நிறைவேற்ற வேண்டும், அது வாய்க்க வேண்டும், அதை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறதுனால் அந்த விண்ணப்பத்துக்கு பயன் இல்லை, பலன் இல்லாமல் போய்விடுகிறது. வேதம் சொல்லுகின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டார்கள். எகிப்தில் உள்ள அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடு வெறுக்கவில்லை, இச்சை அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் அப்படினால உள்ளே இருக்கிற வரைக்கும் என்றைக்கா பழைய பைய தலை தூக்கும். ஆனால் அப்படினால அருமையான பிள்ளைகளை, நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் விண்ணப்பிக்க வேண்டும். நம்முடைய பழைய இச்சைகளை திறந்து விட வேண்டும், அகற்றி விட வேண்டும். கர்த்தருக்கு சுத்தமில்லாத ஒன்றையும் நாம் விரும்பக்கூடாது. கர்த்தருடைய சுத்தமே நம்முடைய வாழ்க்கையை நோக்கமாக இருக்க வேண்டும். இங்கே ஏசாயா 58 வசனம் 3 சில வசனங்களை படிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது. நாங்கள் உபவாசித்து சத்தமிடுகிறோமே, நீர் கேளாமல் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்க நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து, உபவாசிக்கிற நாளிலே உங்களுடைய இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளில் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் கூக்குரலிட்டு நீங்கள் சத்தமிட்டு நீங்கள் உபவாசிக்கிறீர்கள். ஆனாலும் அதாவது உங்களுடைய இச்சையை நீங்கள் விடவில்லை, இச்சையை நிறைவேற்றுகிறீர்கள். வாசிங்க. மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளோ இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குவது, அப்படிப்பட்ட உதவி செய்வதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அடுத்த வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம், இப்படி நீ செய்வாயானால் உன்னுடைய வாழ்வு விடியற்கால வெளுப்பை போல உதித்து உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனம் கூட. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். போதும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் அதை உபவாசித்து அதை ஜெபிக்கும் போது நீர் அது கேளாமல் இருக்கிறது என்ன என்று இன்றைக்கு எத்தனையோ இடங்கள், அதாவது ஆண்டவரே எத்தனை உபவாசம் கூட்டம், எத்தனை ஒன்று நீர் கேட்கவே இல்லையே. உபவாசம் என்றால் என்னென்று ஒரு பெரிய பட்டியலே கொடுத்திருக்கிறது, நாம் வாசிக்கின்றோம். இவைகளை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நாம் செய்துவிட்டு கூப்பிட்டால்
உடனே மறு உத்தரவு, இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் விண்ணப்பித்தோம், உங்களுடைய இச்சையை செலவு பண்ண வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பிக்கிறதுனால் நீங்கள் பெறாமல் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை தான், அடிமைத்தன வாழ்க்கையை தான் விட்டார்கள். ஆனால் அவருடைய இச்சையை விடவில்லை. இச்சை அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்போம் என்று சொல்லுகின்றார். நீங்கள் விண்ணப்பிக்காதபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். காரியம் சித்தி பெறாமல் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் இங்கே கொஞ்சம் பேர் தான் கூடியிருக்கின்றோம். நம்முடைய கூட்டம் எங்கே போகணும்? எங்கே போகணும்? மேலே போகணும். ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய நோக்கம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வண்டியில் டிரைவர் தான் முன்னால் இருப்பார், அவர் ஓட்டுறபடி போய்கொண்டே இருக்கும். அதனால் உங்களை ஓட்டுறவர், உங்களை நடத்துகிறவர்கள் முன்னால் தான் இருக்காங்க. உங்களை எங்கே நடத்துகிறாங்க? பரலோகம் போகணும். அதுதான் அவளுக்கு மகிழ்ச்சி. ஒரு ஆத்மா வாழ்க்கை சரியில்லை என்றால் அவர்களுக்கு நிம்மதி இல்லை. அவருடைய வேலையில் பூஜ்யம் என்று உணர்கின்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உடைய நடத்துகிறவருடைய ஆத்மாவுக்காக உத்தரவாதத்துடன் உடித்திருக்கிறபடினால், ஒரு ஆத்மாவுக்கு சுகம் இல்லை என்றால், ஒரு ஆத்மாவுக்கு பிரச்சனை என்று சொன்னால் நித்திரை கலைந்து போகிறது. நீங்கள் பரலோகத்துக்குரிய ஞாபகம் உள்ளவர்களாக இருங்கள். பழைய காரியங்களை விட்டு விடுங்கள். அல்லேலூயா. ஒன்றுமில்லை. இந்த வாழ்க்கை வாலிபம் எப்பொழுதும் வாலிபமாக இருக்காது. நாங்களாம் வாலிபமாக இருந்தானே வந்தோம், வாலிபம் எல்லாம் போச்சுது. இப்போ என்கிட்ட கேட்பாங்க சிலர், ஐயா எப்படி இருக்கிறீங்கன்ட்டு. எனக்கு மணி 4 ஆயிட்டு, மதியம் திரும்பி மணி 4 ஆயிருக்கு, சாயங்காலம் ஆயிட்டு என்று சொல்கிறேன். ஆனால் என்னுடைய சரீர பிரகாரமாக மணி 4 என்று சொன்னாலும் என்னுடைய ஆத்மீகத்தில் எப்படி இருக்கிறார்? வாலிபனாகத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போக வேண்டிய இடம் அங்கே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 33 வயசு தான். அதோடு அவர் பிதாவினிடத்திற்கு போயிருக்கிறார். நமக்கு அதே வயசை தான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளேயும் இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பாதீர்கள். ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி. நான் அந்த ஸ்கூலுக்கு போய்ட்டு மாடு மேய்க்க 2 காளை மாடு உண்டு. குளத்தில் மேய்க்கிறதுக்கு போவேன். போகும்போது ஒரு சின்ன குருவி உண்டு, சின்ன குருவி. அது நான் சின்ன குஞ்சு குருவி தான் நான் நினைப்பேன். ஆனால் பெரிய வயதான குருவியாக இருக்குது. இப்போ தான் அந்த அறிவு நமக்கு இருக்குது. அது நம்ம கிட்ட வேணால் துள்ளி அதில் போய் துள்ளி இருந்துவிடும். அப்போ நம்ம நினைப்போம் அது பறக்க தெரியாது போல. அது கொண்டு கொண்டு நம்மளை வந்து நம்மளுடைய பலத்தெல்லாம் ஓடி ஓடி கலைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே குதிக்கும், அங்கே குதிக்கும், அங்கே குதிக்கும், குதித்து தான் போகும். கொஞ்சம் கிட்ட நெருங்கின பிறகு நம்மளை கலைக்க வச்சுட்டு பறந்து போயிடும். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. பிடிச்சிடலாம் பிடிச்சிடலாம், அது அடைந்துடலாம், இதில் திருப்தி இல்லை. அது நம்ம ஏமாற்றுகிறது. நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை முழுமையாக சோதரிக்க விடாத தடை செய்கிற ஒரு சக்தி இது. நம்மை பரியெடுக்க, நம்மை வேதனைப்படுத்தும், ஏமாற்றும். இது நமக்கு காட்சி அளிக்கிறது, இதயத்தில் தோன்றுகிறது. இதில் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை என்று அந்த பாதையில் கடந்து வந்தவர்களுக்கு சொல்ல தெரிகிறது. அப்படினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செலவு பண்ண வேண்டும் என்று விரும்பி விண்ணப்பிக்காதங்க, அது கேட்கப்படாது. நீங்கள் பழைய பாவத்தை மறுபடியும் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு அறிக்கை செய்தாலும் உள்ளத்தில் வைத்துக் கொண்டே இருக்காதீர்கள். அது உங்களுடைய விண்ணப்பத்தை தடுத்து போடும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இடையூறாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக சுருக்கமாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வாக்கியம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் விண்ணப்பிக்கும் போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு தேவன் அருளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது நாம் இதை பார்க்கின்றோம். விசுவாசம். விண்ணப்பிக்கும் முன்னால விசுவாசம். ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறேன், சொல்லிவிட்டேன், இது எனக்கு நிறைவேறும், இந்த காரியம் எனக்கு நிறைவேறும், இந்த குறை தீரும், இந்த பலகீனம் நீங்கும், இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவேன். விசுவாசியுங்கள். விசுவாசத்தோடு விண்ணப்பியுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 25 முதல் சில வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம்
இங்கே ஒரு பிரஜாதி ஸ்திரியை பற்றி நான் பார்க்கிறோம். ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவராக இயேசுவினிடத்தில் வந்து தன்னுடைய மகளுடைய பலவீன நீங்கும்படியாக விண்ணப்பம் செய்கின்றார். ஆண்டவர் அதை மறுத்த போதிலும் இவருடைய விசுவாசம் அவ்வளவு பெரிதாக இருந்தது. வாசிக்கலாம். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டு வேண்டுதல் செய்தால் அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது. என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு நான் போடுகிறது இல்லை என்று ஆண்டவர் மறுத்தார். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, சரிதான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். எப்படி பாருங்க, இயேசுவை பற்றி அவ்வளவுக்கு கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் நினைத்தால் முடியும், அவர் அங்கே வந்துதான் அல்ல, இங்கே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போது என் மகள் பிழைத்து விடுவார் என்ற விசுவாசம் இருந்தது. ஆண்டவரே நீர் சொல்வது சரிதான். அந்த ஓமானத்தின்படி எஜமான் மேஜிலிருந்து சாப்பிடும் போது கிளை எச்சிகள் விடும் அல்லவா, துணிக்கைகள், அதை நாய்க்குட்டிகள் சாப்பிடும் அல்லவா, அதையாவது எனக்கு தரக்கூடாது. ஆண்டவர் பார்த்தார், இஸ்ரவேலர்களுக்குள்ள என்னுடைய ஜனங்களுக்குள்ள கூட இந்த விசுவாசம் இல்லையே என்று எண்ணி என்ன சொல்கிறார் பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகன் சுஸ்தமானாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி? விசுவாசத்துல பெரிய விசுவாசம், சின்ன விசுவாசம் எல்லாம் இருக்கிறது. அப்படினால அற்ப விசுவாசம் இருக்கிறது. இதெல்லாம் அளவு கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசத்தை பற்றி பெரிய விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே விசுவாசத்தில் எப்படி ஆனார்? பெரியவர். ஹல்லேலூயா. மோசே விசுவாசத்தில் பெரியவர் ஆனபடினால்தான் எகிப்தினுடைய பாவ சந்தோஷ அரமனையில் உள்ள எல்லா இன்பங்களையும் வெறுத்தார் என்று நாம் காணுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசம் கேட்கிறவைகளை விண்ணப்பிக்கிறவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசி, அப்படியே உங்களுக்கு ஆகும் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் விசுவாசிப்போம், விசுவாசத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த கானானியுடைய ஸ்திரீயினுடைய விசுவாசம் பெரியது. நீ மரிக்க போகிறாய் என்று எசேக்கியா சொன்ன போதிலும், ஏன் நான் என் உயிரோடு இருக்கக்கூடாத கர்த்தாவே விண்ணப்பித்தார். மரிக்கவில்லை. இல்லை, உனக்கில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்குத்தான் அப்பத்தை வைத்திருக்கிறேன், பிரஜாதிகளுக்கு கொடுப்பதற்கு அல்ல. சுவாசிக்கிறேன், சுந்துகிறத சாப்பிடுவேன். கேட்டார், விசுவாசம் ரொம்ப பெரிய. தன்னுடைய பின்பற்றி வருகிற எல்லாருடைய விசுவாசத்தை பார்க்கிற ஒரு விசுவாசம் பெரியது என்றார். அந்நேரமே இந்த விசுவாசத்தினுடைய கிரியை அங்கே நடந்தது என்று நாம் காணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களை, நம்முடைய இயலாமையை உணர்வோம், நம்முடைய பிரச்சனைகளை உணர்வோம். மனிதர்களால் தீர்க்க முடியாது என்று அறிந்திருக்கிறோம். தேவன் ஒருவரால் கூடும். சுவாசி, ஹல்லேலூயா, சுவாசிப்போம். இவர் பிறவி குருடனை பாருங்க, அவன் பிறவிலே குருடன், உலகமே தெரியாது, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் தெரியாது, மரஞ்செடி கொடிகள் தெரியாது, உலகத்தில் நடக்கிற ஜீவராசிகளை பற்றி தெரியாது, மனிதனுடைய முகத்தை பார்த்தது இல்லை, ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட இருண்ட நிலையில் இருக்கிற ஒரு குருடன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். அவர் மரித்தவர்களை எழுப்புகிறார், குருடனுடைய கண்களை திறக்கிறார், குஷ்டரோகியை சுஸ்தமாக்குகிறார், பசிக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்றெல்லாம் அறிந்து கேள்விப்பட்டிருந்தான். பார்க்கல, படிக்கல, பைபிள் படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, கேட்டிருந்தான். கேள்வி ஞானம். ஒரு நாள் அவன் பிச்சை எடுப்பதற்கு அவர் துணியை விரித்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பெரும் சத்தம் கேட்கிறது. அவர் சுற்றி லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அந்த சத்தம் கேட்கிறது. கேட்கிறான், என்ன சத்தம்? இயேசு வருகிறார். அல்லேலூயா. இந்த வழியாக வருகிறார். அவர் வருகிறார் என்று கண்கொண்டு பார்க்க முடியல. இயேசுவே தாவீதின் குமாரனே விண்ணப்பிக்கிறான், ஓலமிடுகிறான். அல்லேலூயா, ஓலமிடுகிறான், விண்ணப்பிக்கிறான், கேட்கிறான். என்ன நடக்க பாருங்க. இந்த ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரம் 37 முதல் சில வசனங்களை ஒருவர் வாசித்தோடு. நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அவன் இயேசுவை பற்றி நன்கு அறிந்திருந்தான். தாவீதின் குமாரன் என்றும் இயேசு என்றும் அவர் தேவன் என்று அவன் அறிந்திருந்தான். அந்த விண்ணப்பத்தில் இந்த வேட்சை அவன் உபயோகப்படுத்துகிறான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னெடுப்பவர்கள் அவன்
பேசாமல் இருக்கும்படி அவனை ஆமா, பழைய கிறிஸ்தவர்கள் எல்லாம் ரொம்ப பரம்பரை கிறிஸ்தவங்க இருக்காங்கல்லவா, என்னடா இந்த பேத ஒண்ணும் தெரியாது வந்து கூச்சல் போட்டு அடக்கி சத்தம் போட்டுக்கிட்டு கூப்பிட்டு அடக்குது அப்படி என்ற போல முன்னடப்பவர்கள், முந்தினவர்கள், இயேசுவை பற்றி முன்பே தெரிந்தவர்கள் அவனை பேசாத, நீ பிச்சைக்காரன், அவரை கூப்பிடாது, அவர் எவ்வளவு பெரிய ஆள் என்று தடுத்தார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு மறுபடியும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று விண்ணப்பித்தான். மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் குருடர்களை குணமாக்க வல்லமையுடையவர், மரித்தோரை எழுப்ப வல்லமையுடையவர், எனக்கு எல்லாம் வல்லமை உண்டு. ஆனால் அது உன்னில கிரியை செய்தது என்ன? உன் விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் என்னில் இருந்த ஆசீர்வாதம் உனக்கு தரப்போகிறது, தந்திருக்கிறது. பார்வையடைவாயாக. பார்த்தான், எல்லாவற்றையும் பார்க்கிறான். விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையே பார்ப்பாய், காண்பாய். ஹல்லேலூயா. விசுவாசத்தால் அவன் அந்த விசுவாசத்தின் மூலமாக எல்லாவற்றையும் பார்க்கிறான். தேவன் படைத்த படைப்புகள் எல்லாம் பார்க்கிறான். ஐயோ, இப்படியெல்லாம் உலகத்தில் கடவுள் வைத்திருக்கிறாரா என்று. அதுக்கு முதல் கொண்டு பிச்சைக்காரனா இல்லாமல் அவன் நல்ல ஒரு மனிதனாக மாறிவிட்டான். நீங்கள் நானும் உயர்நிலை அடைவதற்காக, ஆவிக்கு நிலையில் மேன்மை அடைவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வியாதி பிரச்சனைகள், பிறரால் ஏற்படுகிற நெருக்கடிகள், தொந்தரவுகள் மாற ஆண்டவர் வைத்திருக்கிறார் உங்களுக்கு எனக்கு தருவதற்காக. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் விண்ணப்பிக்காதனால் சுத்தி பெறவில்லை என்று சொல்லுகின்றார். விண்ணப்பிக்கட்டும், விண்ணப்பிக்கிறவருடைய காரியங்கள் சுத்தி பெறும், அது அவர்களுக்கு அருளப்படும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விண்ணப்பிப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A, தெற்கு சானல் கரை, ஷாலேம் நகர், அனந்தன் நகர், ஆசாரிபள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201, கன்னியாகுமரி மாவட்டம். எங்களது தொலைபேசி எண் 0465222536. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.